using Laplace transform solve the differential equation y double dash minus 3y dash minus 4y equal to 2 into e power minus t with the boundary conditions y of 0 equal to 1 and y dash of 0 1 தான். சரிதா? இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, இதை வந்து இன்னொரு ஃபார்ம்லயும் எடுக்கலாம். எப்படின்னா y double dash உள்ள இடத்துல என்ன செய்வாங்கன்னா d square y by d, இங்க வேரியபிள் t இருக்கனால t போடுவாங்க, t square. இதே ப்ராப்ளத்தை minus 3 dy by dt minus 4y equal to 2 e power minus t இப்படியும் தரலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? d squared y by dt squared எப்படி எடுக்கணும்? y double dash. dy by dt நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்? y dash. தெரியுதா? இப்போ இது இப்படி இருக்குது இல்ல, y உள்ள இடத்துல x போட்டு தருவாங்க, என்ன சில ப்ராப்ளத்துல t வரக்கூடிய இடத்துல x போடுவாங்க. நீ ஒரு ப்ராசஸா படிச்சிட்ட அப்படின்னா எல்லாமே இந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். தெரியுதா? அதே போல இது பவுண்டரி கண்டிஷன் இப்படி கொடுத்துருக்காங்கல்ல, இதை இப்படியும் கொடுப்பாங்க, r இப்படியும் கொடுப்பாங்க. when t equal to 0, அதாவது t வந்து பிராக்கெட் உள்ள இருக்கக்கூடியது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். தெரியுதா? பிராக்கெட்டுக்கு வெளியே வரக்கூடியது டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, when t equal to 0, y equal to 1 and y dash equal to 1. ஏன்னா ரெண்டு இடத்துலயுமே t வந்து என்னதான் இருக்கு? 0. சோ பிராக்கெட் உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னது? ரைட் சைடுல எந்த வேல்யூ வருதோ வேரியபிள் அதோட வேல்யூ. இப்படியே இருக்கும் क्वेश्चनல. ஓகேவா? கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும், இதையும் சைடுல நோட் பண்ணிடணும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குல்ல, என்ன இருக்கு? The differential equation is take Laplace transform on both sides. Solution பாத்துங்க. Take the differential equation எடுக்க போறேன். Laplace transform on both sides. So ரெண்டு சைடும் நம்ம என்ன செய்ய போறோம்னா Laplace transform எடுக்க போறோம். So L of y double dash, இப்போ சிம்பிளா வந்து y வந்திருக்காங்கல்ல, அந்த என்ன மீனிங் அப்படின்னா y of t மீனிங், y of t. ஏன்னா இங்க வேரியபிள் என்ன இருக்கு? t. அத அப்படியே எடுத்துறோம். y of t minus கான்ஸ்டன்ட்க்கு லாப்லாஸ் எடுக்க கூடாது. L of y dash of t minus 4 into L of y of t equal to, இது கான்ஸ்டன்ட் விட்டுட்டு L of e power minus t இப்படி எடுத்துறோம். எல்லாரும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவை அப்படியே எடுத்து வச்சுக்கு. இப்போ பாரு, L of y double dash of t என்ன இருக்குது? இந்த ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ண போறோம். இதுல a square L of y of t minus s into y of 0 minus y dash of 0 என்ன இருக்குல்ல, L of y double dash of t இந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்துருவேன். minus 3 into L y dash of t first formula s into L of y of t minus y of 0 minus 4 into L of y of t, L of y of t equal to 2 into e power minus at, Laplace transform of e power minus at என்ன வரும்? ஃபார்முலா பார்த்து சொல்லுங்க. minus at 1 by s plus a, இங்க மைனஸ்னா அங்க பிளஸ், இங்க பிளஸ்னா அங்க மைனஸ். இதன ஃபார்முலா. இங்க a உள்ள இடத்துல என்ன இருக்கு? என்னடா இருக்கு? ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது a உள்ள இடத்துல என்ன இருக்குங்க? 1 தான் இருக்கு. t இல்லடா, t அங்க இருக்குது. a உள்ள இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்குது. சோ இதுக்கு மேல என்ன போட்டு விட்டுறலாம்? 1 by s plus 1. சப்போஸ் e power minus 2t இருந்தனா 1 by s plus 2. தெரியுதா? இப்போ இந்த ஃபார்முலாவை அதுல எடுத்து நினைச்சிட்ட, நீ அப்ளை பண்ணிட்ட. சரி, ஓகேவா? அப்ப சைடுல ஒரு லைன் போட்டு என்ன செய்யணும்? அந்த ஃபார்முலாவை அதுல எழுதணும். நம்ம கவனிக்கல. சரி, அப்ப பாத்துக்க.
இப்போ இந்த ஸ்டேஜ் எழுதுற பிறகு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இதான் பவுண்டரி கண்டிஷன், இதுதான் என்னது பவுண்டரி கண்டிஷன். இதெல்லாம் எடுத்து என்ன செய்ய போறோம்னா இதுல அப்ளை பண்ண போறோம். அதை அப்படி க்ளோஸ் பண்ணிட்டே இருக்குது. சரி, எல்லா ஃபை ஆஃப் டி எல்லா இடத்துலயுமே எல்லா ஃபை ஆஃப் டி ஒய் ஆஃப் டிங்கிறதுனா நம்மளுக்கு வந்து என்ன, அது கொஞ்சம் லிங்கியா இருக்கும். அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா லெட்ஸ் எல்லா ஃபை ஆஃப் டி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஒய் பார் அப்படிங்கிற ஒரு நொட்டேஷனை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம். பண்ணாமலும் செய்யலாம். இது எல்லா இடமும் எல்லா ஃபை ஆஃப் டி எல்லா ஃபை ஆஃப் டி போகும். இப்போ பவுண்டரி கண்டிஷன் சேர்த்து அப்ளை பண்ண போறேன். ஸோ எஸ் ஸ்கொயர் ஒய் பார் மைனஸ் எஸ் இன்டூ ஒய் ஆஃப் ஜீரோக்கு என்ன கண்டிஷன் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஒய் ஆஃப் ஜீரோ என்ன வேல்யூ 1 மைனஸ் ஒய் டேஷ் ஆஃப் ஜீரோ என்ன வந்திருக்காங்க அதே தான் 1, இதுதான் மைனஸ் 3 இன்டூ எஸ் எல்லா ஒய் ஆஃப் டி வந்து ஒய் பார் நம்ம எடுத்திருக்கோம் மைனஸ் ஒய் ஆஃப் ஜீரோட வேல்யூ 1. அடுத்தது மைனஸ் 4 இன்டூ ஒய் பார், அதாவது எல்லா ஒய் ஆஃப் டி எப்படி எடுத்திருக்கோம் ஒய் பார் அண்ட் அந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே அதுல அழகா அப்ளை பண்ணி விட்டுருக்கோம். சரிதா? ஈக்குவல் டு 2 டிவைடட் பை எஸ் பிளஸ் 1. சரிதா? இந்த ப்ராப்ளம்லாம் அழகா நீ சால்வ் பண்ணி சப்போஸ் ஆன்சர்ல மிஸ்டேக்னா கூட ஏதாவது 1 or 2 மார்க்ஸ்ல மட்டும் ரெடியூஸ் பண்ணும். சரிதா? 16 மார்க் ப்ராப்ளமா கேட்டாச்சுன்னா அழகா எழுதிடணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது பாரு. இப்போ பாரு அடுத்தது எஸ் ஸ்கொயர் ஒய் பார் மைனஸ் எஸ் 1 இன்டு இதெல்லாம் 1 தானே, இது மைனஸ் 1. ஒருத்தி வேகமா எழுதிட்டு இருக்கிறா, 2-3 பேர் ஒழுங்கா ஃபார்முலா மட்டும் எடுத்து வச்சுக்க, நீ எல்லாம் பார்த்துட்டு இருக்க. மல்டிபிள் மைனஸ் 3 இன்சைட் தி பிராக்கெட் 3s ஒய் பார் பிளஸ் 3 minus 4y bar equal to 2 divided by s plus 1. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நல்லா பாத்துக்க, y bar எங்கெல்லாம் இருக்குது என்ன இருக்குது இதெல்லாம் காமனா எடுத்துறணும். சோ காமனா எடுத்துச்சா அப்படின்னா y bar s ஸ்கொயர், இங்க ஒரு y bar இருக்குல, அதுக்கு முன்னாடி யார் இருக்கா minus 3s. அடுத்தது இங்க y bar பதிலா யார் இருக்கா minus 4. y barலாம் காமனா எடுத்துச்சு மீதி இருக்கக்கூடிய டேர்ம் பாரு -1 + 3, இங்க ஒரு மைனஸ் எஸ் ஒன்று இருக்குது. -1 + 3 என்ன வரும் +2. நம்ம எழுதுறதுல தான் ஸ்பீடா இருக்கும், பென்னு அப்படியே தூக்கி வெளியே போட்டா கரெக்டா இருக்கும். சோ ஈக்குவல் டு 2 டிவைடட் பை s + 1. இப்படி இருக்கா? சரி, அழகா வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் தூக்கி இங்க கொண்டு வந்துடும். சோ y பார் இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபேக்டர் பண்ணணும். கால்குலேட்டர்ல என்ன செஞ்சிடலாம், அழகா எடுத்து ஃபேக்டர் பண்ணிடலாம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், ஃபேக்டர் பண்ணலாம். தெரியுதா? ஸ்டில் பண்ணிக்க, கால்குலேட்டர்ல இதை ஃபேக்டர் பண்ணது ஈஸி. சோ இதை நம்ம ஃபேக்டர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா x1 கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணும்போது, நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன், வீடியோ நமக்கு இருக்கு பாத்துக்க. x1 = 4, x2 = -1 வருது. சோ ஃபேக்டரை யூஸ் பண்ணும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா நல்லா பாத்துக்க, s இந்த s தான் வேரியபிள், s 4 இருந்தா எப்படி எடுக்கணும் -4 இன்டு -1 இருந்தா எப்படி எடுக்கணும் -1 இருந்தா அதை +1 எடுக்கணும், அதாவது s + 1. இப்படி ஃபேக்டர் பண்ணியாரு. அதாவது இதை ஃபேக்டர் பண்ணா இந்த வேல்யூ, இதை மல்டிபிள் பண்ணா இந்த வேல்யூ வரும். தெரியுதா? சரி, அப்ப கால்குலேட்டர்ல போட்டீங்கல்ல, ஆன்சர் வந்துட்டல. சரி, சோ நெக்ஸ்ட் அடுத்தது bring these two term right hand side. so 2 divided by s plus 1. இது -s இங்க போனா +s, -2 இங்க போனா என்ன வரும், சரி +2 வந்து என்ன ஆகும் -2 ன்னு வந்துரும். இப்போ அடுத்தது y bar equal to இந்த டேர்ம் எல்லாத்தையுமே இங்க டினாமினேட்டர் போயிடும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது டினாமினேட்டர் போயிடும். சோ 2 divided by s plus 1 into ஏற்கனவே ஒரு s plus 1 இங்க ஒரு s plus 1 சேர்ந்து என்ன ஆயிரும் s plus 1 தி ஹோல் ஸ்கொயர்ட்னு வந்துரும், s minus 4. இப்போ என்ன செய்யறோம்னா கிராஸ் மல்டிபிள் தனித்தனியா கொண்டு போயிடணும் பிளஸ். தெரியுதா? ஆனா இதுக்கு மட்டும் சேர்த்து போட்டுடலாம், s minus 2 divided by என்ன போட்டுறணும், இதை வந்து அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிருக்க. சோ s plus 1 s minus 4 இப்படி போடுறோம். இப்போ என்ன நடந்திருக்குது, இங்க உள்ளதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம். பண்ணும்போது ஆல்ரெடி s plus 1 இருக்கறனால s plus 1 தி ஹோல் ஸ்கொயர் அடிஸ்டா s minus 4 இங்க சேர்த்தே போட்டோம். தெரியுதா?
அப்படி ரெண்டுக்கு சேர்த்தே கிராஸ் மல்டிபிள் போட்டோம், அதனால இப்படி வந்துருக்கு. இதுல டவுட் இருக்குதா? இருக்காது. தனித்தனியாகவும் போடலாம், சேர்த்தும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? போட்டுட்டு என்ன பாரு, இத எல்சிஎம் எடுத்துரு. இதுல எல்சிஎம் எடுத்தாச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தாச்சுன்னா எஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இதுல எஸ் இதானே, அடுத்தது எஸ் மைனஸ் 4. அப்போ எல்சிஎமே இதுதான் எடுக்கணும். தெரியுதா? எல்சிஎமே என்ன செய்யணும்? இதான் எடுக்கணும். இதுல டிஃபரெண்டா இருக்குது, இதுல டிஃபரெண்டா இருக்குன்னா ரெண்டு என்ன செய்யணும்? மல்டிபிள் பண்ணணும். இதுல இது சேமா இருக்குது, இங்க ரெண்டு சேம். இந்த ரெண்டு சேம்னா பட் ஒரு பவர் என்ன ஆகுது? இங்க எக்ஸ்ட்ராவா இருக்குது. தெரியுதா? சோ அந்த பவரை வந்து அது கூட எல்சிஎம்ல அதையும் கொண்டு வரணும். சோ ஈக்குவல் டு எல்சிஎம் எடுக்கும்போது நல்லா பாத்துங்க, s ஸ்கொயர் பிளஸ் 1 சரி s பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இன்டு s மைனஸ் 4 பாத்துங்க 2. இதோட டினாமினேட்டர்ல யார் இருக்கா? நம்ம எல்சிஎம் எடுத்த டைம் அப்படியே இருக்குல்ல, அதனால அது கூட எதுவுமே என்ன செய்யக்கூடாது? மல்டிபிள் பண்ணக்கூடாது. அடுத்தது பாரு, s மைனஸ் 2 ஓட டினாமினேட்டர்ல யார் இருக்கா? s பிளஸ் 1 s மைனஸ் 4. பட் இதோட டினாமினேட்டர்ல என்ன இருக்குது? எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குது? s பிளஸ் 1 ஒரு டேம் எக்ஸ்ட்ராவா இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா டேம் தான் என்ன செய்யணும்? s மைனஸ் 2 கூட என்ன செய்யணும்? மல்டிப்ளிகேஷனே பண்ணணும். சோ பிளஸ் s மைனஸ் 2 இன்டு s பிளஸ் 1. இதுதான் அப்படியே அழகா என்ன செய்யணும்? மல்டிபிள் பண்ணிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? ஈக்குவல் டு 2 பிளஸ் s கொண்டு இதை மல்டிபிள் பண்ணிரு. அந்த சைடுல வேணா சரி வேணா ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம், s ஸ்கொயர் அடுத்தது பிளஸ் s மல்டிபிளிகேஷன் தான் மைனஸ் 2s மைனஸ் 2. இப்போ இந்த மைனஸ் 2 என்ன ஆயிருது? சரி பிளஸ் 2 என்ன ஆயிருது? கேன்சல் ஆயிருது. டிவைடட் பை s பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் s மைனஸ் 4. சரிதா? சோ s ஸ்கொயர்ட் பிளஸ் s மைனஸ் 2s என்ன வந்துரும்? மைனஸ் s ஒரு s தான் வரும். சரிதா? ஈக்குவல் டு s ஸ்கொயர்ட் மைனஸ் s டிவைடட் பை s பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் s மைனஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர். சரிதா? சரி, இது வரைக்கும் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டல? எப்படி எடுக்கிறோம், என்ன மாதிரி கொண்டு வரோம், எல்லா டேர்ம்ஸும் பார்த்தோம்ல? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதை வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி ஃபேக்டர் பண்ண போறோம். ஸோ லெஃப்ட் சைடில் நல்லா கேட்டுங்க, இந்த ஒரு டேர்ம் தான், இது வந்து ஒய் பார்னு இருக்கு. இது வந்து எப்படி இருக்குது? ஒய் பார்னு இருக்குது. இதை பார்ஷியல் ஃபிராக்ஷன் எடுக்க போறோம். இதுக்கு தான் பார்ஷியல் ஃபிராக்ஷன். அப்போ இதை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, டேக் இட் அஸ் 1 எடுத்துக்க. இதுக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் என்ன செய்யணும்? நம்ம கால்குலேட் பண்ணணும். தெரியுதா? கொஞ்சம் ஸ்டில் பண்ணிக்க. இது வரைக்கும் வந்திருக்கோம்ல, க்ளோஸ் பண்ணிட்டு வா. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதுக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் கால்குலேட் பண்ண போறோம். பார்ஷியல் ஃபிராக்ஷன் ஃபைண்ட் யூஸ் பார்ஷியல் ஃபிராக்ஷன். பார்ஷியல் ஃபிராக்ஷன். இப்போ பார்ஷியல் ஃபிராக்ஷனை பற்றி நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இப்ப நான் எல்லாரும் தெரியவே தெரியாது. அவனா பாத்துக்க, எளிமையாக என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். இது சின்ன கிளாஸ்ல உள்ள ப்ராப்ளம் தான், பாத்துக்க. இதுக்கு தான் பார்ஷியல் ஃபிராக்ஷன் எடுக்க போறோம். s ஸ்கொயர் மைனஸ் s டிவைடட் பை s பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் s மைனஸ் 4. எல்லாம் பாரு, a டிவைடட் பை இங்க s பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து s பிளஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். s பிளஸ் 1 பிளஸ் b, அடுத்த டேர்ம்ல என்ன கொண்டு வரணும்? s பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் கொண்டு வரணும். சோ s பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் c டிவைடட் பை இன்னொரு தனியா ஒரு டேர்ம் இருக்காருல, அது s மைனஸ். சரிதா? இது போட்டுட்டு நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். s ஸ்கொயர் மைனஸ் s டிவைடட் பை s பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் s மைனஸ் 4 ஈக்குவல் டு, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் பாரு, இங்க s பிளஸ் 1 இருக்கு, இங்க s பிளஸ் 1 தான் இருக்கு, பட் என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கு. அப்ப அதை எடுத்துறணும். s பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். அடுத்தது டிஃபரெண்டா ஒரு டேர்ம் இருக்கு பாரு, s மைனஸ் 4, அதையும் எடுத்துறணும். எடுத்துட்டு எல்லாம் பாரு, a இன்டு இதுக்கு டினாமினேட்டர்ல யார் இருக்கா? s பிளஸ் 1. அப்போ இதுக்கு டினாமினேட்டர்ல யார் இருக்கான்னு பார்க்கணும். s பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இதை கொண்டு இதை டிவைட் பண்ண என்ன வரும்? ஒரு பவர் கேன்சல் ஆகி என்ன வரும்? s பிளஸ் 1 மட்டும் வரும். அந்த s பிளஸ் 1 இது கூட மல்டிபிள் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, இதுக்கு டினாமினேட்டர்ல s மைனஸ் 4 ஒரு டேர்ம் இருக்கா? இல்ல, அதையும் மல்டிபிள். எதெல்லாம் இல்லையோ
அதெல்லாம் என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணணும். ஸோ s minus 4. இப்போ பாரு அடுத்தது பாரு b, டினாமினேட்டர்ல இருக்கா s plus 1 the whole square. அப்ப இங்க என்ன இருக்கு, s plus 1 the whole square இருக்கா, சேமா இருக்க டேர்ம் விட்டுரும், எது இல்லையோ அதை கூட மல்டிபிள் பண்ணணும். s minus 4 அடுத்தது பிளஸ் c இன்டு இங்க s minus 4 இருக்கா, இல்லன்னு யாரு s plus 1 the whole square, அது கூட மல்டிபிள் பண்ணணும். சரிதா, s plus 1 the whole square. சரிதா, அழகா மல்டிபிள் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டு டேர்ம் என்ன ஆயிட்டு, கேன்சல் ஆயிட்டு. அடுத்தது பாசிட்டிவ் ஃபிராக்ஷன், அதாவது ABC யோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். சோ இத வந்து டேக் இட் as 2 போட்டுங்க, டேக் இட் as 2, டேக் இட் as 2. சரிதா, சரி ஸ்டில் பண்ணுங்க, எல்லாரும் இத காப்பி பண்ணுங்க. நம்ம இதெல்லாம் ரெண்டும் கேன்சல் ஆயிடும்ல, அது பிறகு s ஸ்கொயர் மைனஸ் s, மீதி யாரெல்லாம் இருக்கான்னு பாரு. s ஸ்கொயர் மைனஸ் s ஈக்குவல் டு a இன்டு s பிளஸ் 1 இன்டு s minus 4 plus b into s minus 4 plus c into s plus 1 the whole square. இவன் தான் இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்க ABC யோட வேல்யூ கால்குலேட் பண்ணி இதில் அப்ளை பண்ணணும். சரிதா, சரி இவன் பாரு s equal to இதுல பிளஸ் 1 இருக்கும்போது மைனஸ் 1 சூஸ் பண்ணிக்க. இதுல மைனஸ் 1 போட்டாச்சுன்னா என்ன வரும், இங்கெல்லாம் மைனஸ் 1 போட்டாச்சுன்னா 1 square minus 1 equal to இந்த டேர்ம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஏன் s இருக்கிற இடத்துல என்ன போட்டுருவ, மைனஸ் 1 போட்டுருவ. சோ மைனஸ் 1 பிளஸ் 1 என்ன ஆகும், 0. இந்த டேர்ம் 0. இதுல அதே மாதிரி தான் x இடத்துல என்ன வரும், மைனஸ் 1. இந்த ரெண்டு டேர்ம்ல 0. இது ஒண்ணு தான் அதுல இருந்து எஸ்கேப் ஆகும். சோ s இடத்துல மைனஸ் 1 போடும்போது மைனஸ் 5b. சோ b equal to இது 0 தானே, கொஞ்சம் ஸ்டில் பண்ணிக்க. டேய் கேர்லெஸ் மிஸ்டேக் பாத்தியா, s உள்ள இடத்துல தான் நம்ம என்ன போடுறோம், மைனஸ் 1 போடுறோம். சோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால என்ன ஆகாது, பிளஸ் 1 பாத்தியா. ஓகே, சோ அப்ப நல்லா பாத்துக்க, இது வந்து 2 ஈக்குவல் டு மைனஸ் 5b. சோ b ஈக்குவல் டு என்ன வருது, மைனஸ் 2/5. இந்த இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டாலும் அந்த மாதிரி வந்துடும். சோ b யோட வேல்யூ நமக்கு கிடைச்சிட்டு, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா a யும் c யும் கால்குலேட் பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் புட் s equal to இதுல மைனஸ் 4 இருக்கனால என்ன போடு, பிளஸ் 4 போட்டு விடு. பிளஸ் 4 போட்டு விட்டாச்சு அப்படின்னா 4 ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஏன்னா s உள்ள இடத்துல என்ன போட்டுருவோம், s வர இடத்துல 4 போட்டுருவோம். சோ இது கேன்சல், இதுல என்ன ஆகும், கேன்சல். லாஸ்ட்ல s வர இடத்துல 4 போட்டா என்ன வரும், 4 plus 1 5 the whole square என்ன வரும், 25c. so 16 minus 4 என்ன வரும், 16 minus 4 12, 25c. c equal to cross multiple 12 divided by 25, 12 divided by 25. so இத வந்து 3 ன்னு சூஸ் பண்ணிக்க, இத வந்து 4. next அடுத்தது put x equal to என்னெல்லாம் நீ சாரி s equal to, இப்போ என்னெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, என்ன செய்யணும்னா 0 போட்டு விட்டுறோம். put s equal to 0. அப்ப 0 போட்டாச்சுன்னா இந்த ரெண்டு டேர்ம் 0 equal to இதெல்லாம் s மட்டும் தான் 0. அப்ப 1 into minus 4 minus 4a, இது 0. அப்ப minus 4b, இதுதான் 0. அப்ப plus c இப்படி இருக்கும். இப்ப பாரு 3 4 இல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா. இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படினா 5 எடுத்துக்க. இத வந்து 5 sub 3 and 4 in 5. என்னாச்சுடா, வேற டவுட் இருக்குதா? சரி பாத்துங்க. சோ b யோட வேல்யூ c யோட வேல்யூ இதுல எடுத்து அப்ளை பண்ணிடுவோம். -4a -4 into b உள்ள இடத்துல என்ன போட்டுறலாம், -2/5 plus c உள்ள இடத்துல என்ன போடலாம், 12/25 equal to என்ன இருக்குது, 0 இருக்குது. சோ a தான் நமக்கு தேவை, அப்படிதானா? சரி, அப்போ -4a -4 -2 என்ன வரும், +8/5 plus 12/25 equal to 0. So
இதை வந்து எல்சிஎம் எடுத்து விட்டாச்சுன்னா என்ன வந்துடும்? இப்போ அங்கே இடையில நான் கீழே வந்துட்டேன். இதெல்லாம் ஒரே லைன்ல போட்டுலாம் நினைச்சேன். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன இல்லை, கீழே அதுல இடம் இல்லை. இதுதான் நான் நல்லா உறங்குறான்டா, கொஞ்சம் பார்த்துக்கடா டேய், ஒரு போட முடியல. சரி, நான் பாரு இதுல போட்டுருவோம். -4a இது எல்சிஎம் எடுத்து விட்டாச்சு அப்படின்னா என்ன வந்துடும்? 525 இருக்கு. எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 25 தான் எல்சிஎம் ஆட்டு வரும். 5 விட்டு 25 டிவைட் பண்ண என்ன வரும்? 5. அந்த 5 விட்டு 8 மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 40 பிளஸ் இங்க ஆல்ரெடி 25 தான், அதனால அப்படியே 12 போட்டுக்க. சரிதா? அப்ப என்ன வருது? 52 ஈக்குவல் டு 0 வருது. ஏன்னா இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்துரு. அப்ப பிளஸ் என்னதான் மாறிடும்? மைனஸ். -4a மைனஸ் இந்த ரெண்டு ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 52 டிவைடட் பை 25. இந்த 4ஐயும் இந்த மைனஸ் மைனஸ் கட் பண்ணி விட்டாச்சு அப்படின்னா 1 3 13/25. சரிதா? அப்ப நம்ம இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா லைன் எடுக்குது. a ஈக்குவல் டு 13/25. take it as 6. sub 3 4 and 6 in 2. sub 3 4 and 6 in இதெல்லாம் அப்ளை பண்ணலாம் 2. so s square minus s divided by s plus 1 the whole square s minus 4 equal to a உள்ள இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? 13/25 divided by s plus 1. நெக்ஸ்ட் அடுத்து b இருக்குது. b உள்ள இடத்துல மைனஸ் இருக்குது. அப்ப அந்த மைனஸ் அதுல போட்டுங்க. மைனஸ் இந்த மைனஸ் இதுல போடலாமா? 2/5 s plus 1 the whole square. அடுத்து நெக்ஸ்ட் c plus c என்ன வந்திருக்கு? 12/25 divided by s minus 4. இப்படி வந்திருக்குதா? இப்போ இந்த வேல்யூ எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம எங்க கொண்டு வரணும்னா என்ன இருக்குல 1ல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரிதா? இது வந்து take it as 3 இல்ல 6 வரைக்கும் வந்துட்டோம்ல 7. சரிதா? sub 7 in எதுல போடணும்? 1. sub 7 in 1. அப்போ 1 போட்டாச்சுன்னா என்ன வரும்? y bar equal to இதெல்லாம் அழகா கீழே கொண்டு வந்துடலாம். 13/25 s plus 1. இப்படி இருக்கிற அதை எங்க கொண்டு வந்துடலாம்? கீழே கொண்டு வந்துடலாம்ல. இதை வந்து டிவைடட் ஆக்சுவலா எப்படி இருக்கும்? 13 divided by 25 2 divided by 5 12 divided by 25 இப்படி இருக்கும். இதுதான். சரி, அப்ப அதெல்லாம் டினாமினேட்டர் கொண்டு வந்துரு. சில பேர் அப்படி எப்படி கண்ண தள்ளிட்டு இருக்காங்க பாத்துக்க. 2/5 s plus 1 the whole square plus 12/25 s minus 4 இப்படி வந்து நிக்குது. y பாருங்க நம்ம எப்படி எடுத்துருக்கோம்? l of y of t அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ 3 divided by 25 s plus 1 minus 2 divided by 5 s plus 1 the whole square plus 12 divided by 25 s minus 4 இப்படி வந்துரும். தெரியுதா? சரி, இப்போ நம்மளுக்கு வந்து y of t தான் வேணும். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கொடுத்திருந்து அப்படின்னா இது இப்படி இருக்குது. dy by dt or d squared by dt squared. இந்த y யோட வேல்யூ தான் நமக்கு தேவை. தெரியுதா? சோ y தான் வேணும். அப்ப y of t equal to இத நேரா எங்க கொண்டு வரணும்? இங்க கொண்டு வரணும். இங்க கொண்டு வரும்போது என்ன வருதுன்னு பாரு. கான்ஸ்டன்ட்டா வெளிய எடுத்துரு. 13/25 l வந்து அங்க போய் எப்படி வரும்? இன்வெர்ஸ் வந்துரும். சோ l இன்வெர்ஸ் 1/s plus 1. இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல அதை வெளியே கொண்டு வந்துரு. மைனஸ் 2/5 வெளியே கொண்டு வந்துரு. l இன்வெர்ஸ் 1/s plus 1 the whole square. தெரியுதா? சரி, அடுத்தது பாத்துங்க. பிளஸ் 12/25
L inverse 1 by s minus 4. இப்ப எல்லாரும் இன்வெர்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல, அதை எடுத்து பாத்துக்க. கொஞ்சம் ஸ்டில் பண்ணிக்க, நம்ம இதை ரப் பண்ணிடுவோம். இன்வெர்ஸ் ஃபார்முலா எடுத்து பாத்துக்க. 13 by 25 L inverse 1 by s plus a அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கா பாரு. அதுக்கு ஃபார்முலா என்ன? 1 by s plus 1. அதாவது இப்படி உள்ள ஃபார்முலா L inverse 1 by s plus a minus at. at தானே? இங்க a உள்ள இடத்துல என்ன இருக்குது? a உள்ள இடத்துல என்னடா இருக்குது? 1 இருக்குது. அப்போ என்ன வரும்? e power minus t மட்டும் தான் வரும். minus 2 by 5. இதுக்கு டைரக்டா ஃபார்முலா இல்ல, ஸ்கொயர் வச்சு வரக்கூடிய ஃபார்முலா இல்ல. அப்ப இதுல என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கேட்டுக்க. மற்றபடி 1 by s plus 1 ஃபார்முலா இருக்குல்ல, என்னது? இப்போ நம்ம போட்டுக்கோல, இதேதான். அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். e power minus t 1 by s plus 1 ஃபார்முலா இருக்குது. என்ன இருக்குல்ல, அந்த ஃபார்முலா எழுதிட்டு திரும்ப L இன்வெர்ஸ் அந்த ஃபார்முலால அப்ளை ஆயிட்டு அதுக்கு பிறகு மீதி வரக்கூடிய இடத்துல s ஸ்கொயர் 1 by s ஸ்கொயர். அந்த ஃபார்முலா இதுல என்ன செஞ்சிட்டோம்? அப்ளை பண்ணிட்டோம். இது ஆக்சுவலா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள வரும். அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எடுக்கல, சரிதா? அதனால இப்படி பாத்துக்க. இப்படி ஸ்கொயரோ கியூபோ வந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் கியூபை தள்ளி மீதி என்ன இருக்கோ அதுக்கு இன்வெர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சிட்டா அப்படின்னா அதோட வேலிடிட்டி முடிஞ்சது. திரும்பவும் s plus 1 போடக்கூடாது. என்ன செய்யணும்? s ஸ்கொயர். s plus 1 3 இருந்துனா பவர் 3 இருந்துனா s கியூப், சரிதா? இதுல s plus 2 இருந்துனா e பவர் minus 2t. ஓகே, இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டு அடுத்தது செகண்ட் ரவுண்ட் போயிட்டு இதுக்கு டைரக்டா ஃபார்முலா இல்ல, சரிதா? அதனால அது ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணி கொண்டு வரோம், சரிதா? நெக்ஸ்ட் இங்க பாத்துங்க. பிளஸ் 12 divided by 25 L inverse. இதுக்கு ஃபார்முலா இருக்குது, என்ன இருக்குதுல்ல? 1 by s plus a. ஓ 1 by s minus a குள்ள ஃபார்முலா இதுல அப்ளை ஆகும். இங்க மைனஸ் இருந்தனா என்ன செய்யணும்? பிளஸ் போடணும். அப்ப e power 4t, e power 4t. நம்ம இத மட்டும் போட்டுட்டு முடிச்சிரலாம். சோ y of t equal to 13 by 25 e power minus t minus 2 by 5 e power minus t into இது வந்து நமக்கு ஃபார்முலா இருக்கு. L inverse 1 by s power n plus 1 ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கா? இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது பாரு. L inverse 1 by s power n இருக்குதா? s power n plus 1 இருக்குதா? s ஸ்கொயர் டைரக்டா இருக்குது. n இருந்துனா n factorial divided by எது வரும்? t power n divided by இதுல n plus 1 இருக்குதா? n இருக்குதா? n plus 1. அப்போ ஒண்ணு கம்மி பண்ணி எழுதணும் அப்படின்னு மீனிங். பட் நம்மளுக்கு டைரக்டாவே இதுல வந்து நல்லா பாத்துக்க, n உள்ள இடத்துல 1 இருக்குன்னு மீனிங். n உள்ள இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்குது. அப்ப இதுல n உள்ள இடத்துல 1 போட்டாச்சுன்னா என்ன வரும்? t power 1 t 1 factorial 1 0 factorial 1 தான், சரிதா? அப்ப இதுல என்ன வரும்? t ன்னு வரும். t, சரிதா? t. அப்போ லாஸ்ட் ஸ்டெப் பிளஸ் 12 divided by 25 e power 4t, சரிதா? திஸ் இஸ் a ஆன்சர். லாஸ்ட்ல y of t. நீ ஆன்சர் வரலனாலும் அழகா ரெடிமேடா ஒண்ணு கொண்டு வந்துரு, சரிதா? ஓகே.